ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம சேனலில் வீடியோவே போடல. இன்றைக்கி மேங்கோ பார் செய்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஊருக்கு போகும்போது மேங்கோ பார் செஞ்சோம். அந்த வீடியோ கூட எடுத்து வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, போட முடியல. இந்த லீவில் நிறைய லீவ் இருக்குது, நல்லா ஃபன்னாக வீடியோ போடலாம், ஷார்ட்ஸ் எடுக்கலாம், அந்த மாதிரிலாம் நினச்சோம். ஆனால் எதுவுமே பண்ண முடியலைங்க. உண்மையாகவே நார்மல் டேஸில் கூட டைம் கிடைக்கிது, லீவ் நாளில் செம்ம பிஸியாக தான் போகுது. அதனால் சுத்தமாகவே வீடியோ எடுத்ததை கூட எடிட் பண்ணி போட முடியல. இந்த ஜூன் 1 திரும்பி நம்ம சேனலில் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் கேட்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, என்னாச்சுமா யூடியூபை விட்டுட்டியா, கை விட்டுட்டியான்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இனிமேல் நம்ம கண்டிப்பாக எடுத்து வச்ச வீடியோவாச்சு எடிட் பண்ணி கரெக்டாக போடணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஊருக்கு போகும்போது மேங்கோ பார் செஞ்சுருந்தோம். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது மாங்காய் பழம் அவ்வளோ விருப்பமாக அதை வாங்கி சாப்பிடுவோம். வாங்க எப்படி குயிக்காக செய்யலான்றதை நான் குயிக்காக சொல்கிறேன். நாங்கள் 4 மாங்காய் வாங்கிட்டு தோல் சீவிட்டு சதைப்பகுதி மட்டும் எடுத்து வச்சிட்டோம். அதை நல்லா ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு வடச்சட்டியில் ஊற்றிட்டு நம்ம அரிஞ்சு வச்ச மாங்காவையும் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்தி நல்லா வேக விட்டுட்டோம். கரெக்டாக 30-40 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் லைட்டாக கூழ் மாதிரி ஆச்சு. சின்ன சின்ன கெட்டி பீஸ் எல்லாம் இருந்தது. அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சிட்டு திரும்பி அதே வடச்சட்டிக்கு மாற்றிட்டு நம்ம இதில் ஒயிட் சுகர் சேர்த்தலாம், வெல்லம் சேர்த்தலாம், கரும்பு சக்கரை எது வேணாலும் சேர்த்தலாம். நாங்கள் கரும்பு சக்கரை சேர்த்தனோம். உப்பும் இனிப்பும் நீங்கள் வாயில் வைக்கும்போது ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. மிளகாத்தூள் நான் 1.5 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அதிகபட்சம் நீங்கள் 1.25 ஸ்பூன் சேர்த்துனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் அந்த மாங்காவோட புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே இருக்கும். ரொம்பவே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாம் நல்லா அல்வா பதத்துக்கு ஒட்டாமல் வரும்போது ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுட்டு லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா தட்டில் கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்திட்டு நல்லா கெட்டியாக இல்லாமல் தின் ஸ்லைஸாக வர மாதிரி லைட்டாக பூசி விட்டுட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சோம். ஒரு சூப்பரான மேங்கோ பார் ரெடி. நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் அவ்வளோ இஷ்டமாக வாங்கி சாப்பிடுவோம். இதுக்காக பென்சில் வாங்குகிற காசெல்லாம் வச்சு மாங்காய் பழம் வாங்கி சாப்பிட்ட ஞாபகம் இருக்குது. நாங்கள் ஸ்கூல்லேருந்து நடந்தே வீட்டுக்கு வருவோம். இந்த மாங்காய் பழம் ஒன்று வாங்கி நிறைய எடுத்தால் தீந்துரும்னு கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு சப்பிட்டே வருவோம். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிடிச்ச மாங்காய் பாரையும் செஞ்சு சாப்பிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாங்காய் சீசன்லாம் முடியறக்குள்ளேயும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் கண்டிப்பாக கண்டினியூவாக வீடியோ போட பார்க்குறேன். எப்பயும் போல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.